போலாமா சார்? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுரைப்படியும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய அறிவுரைப்படியும் மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு நாசர் அவருடைய எங்களோடு வழிநடக்கிற துணையிருப்பின்படியும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் ஜூலை 23, 2024 ஆரம்பிக்கப்பட்டு திருத்தி அமைக்கப்பட்டு 10 பேர் கொண்ட இந்த ஆணையம் இதுவரைக்கும் ஓராண்டு நிறைவு செய்திருக்கிறது. இந்த 25வது மாவட்டமாக இதுவரைக்கும் 25 மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு செய்து இதுவரைக்கும் 209 கோரிக்கை மனுக்களை பெற்று அதில் 542க்கு மேலான கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வுகளை கண்டிருக்கிறோம். இதில் பெரும்பாலான கோரிக்கைகளிலுடைய முக்கியமான கோரிக்கைகளாக இருப்பது கல்லறை தோட்டம் கபர்ஸ்தான் பெறுகிற இடம் கேட்டு அதிகமாக கோரிக்கைகள் வந்திருக்கிறது. அடுத்து பள்ளிகளில் கல்லூரிகளில் நியமன ஒப்புதல் அங்கீகாரம் என்பது முக்கியமாக வந்திருக்கிறது. அதற்கடுத்து வழிபாட்டு தலங்களுக்கு, குறிப்பாக ஆலயங்களுக்கு, மசூதிகளுக்கு இருக்கக்கூடிய இடங்களுக்கு அங்கீகாரம் தடையில்லா சான்றிதழ் பெறுவது பற்றி வந்திருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு சிறுபான்மை நிறுவனங்களுக்கும் நிரந்தர அந்தஸ்து வேண்டும் என்கிற அங்கீகாரம் கேட்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினர் அந்தஸ்து வேண்டியும் கேட்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்று கள ஆய்வு செய்கிற போது அந்த மாவட்டத்தினுடைய கள ஆய்வு கூட்டத்திலேயே 80% கோரிக்கைகளுக்கு நாங்கள் பதிலிறுத்து அங்கேயே மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் கண்காணிப்பாளருடைய துணையோடு தீர்வு கண்டிருக்கிறோம். தீர்வு காண முடியாதவற்றை சில கோரிக்கைகள் கொள்கை அளவில் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக இதுவரைக்கும் இந்த ஆணையம் 2 அறிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அளித்திருக்கிறது. அதில் 17 பரிந்துரைகளை வைத்திருக்கிறோம். அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் சிறுபான்மை மக்களுக்கு கல்லறை தோட்டம் அமைப்பதற்கு சரியான இடத்தை அவர்களுக்கு தெரிந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதை விரைவிலே செய்து கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் வந்தபோது மிக சிறப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள், குறிப்பாக இந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளர் மேடம் அவர்களும் எங்களுக்கு பெரு உதவியாக இருந்து இந்த கள ஆய்வை செய்வதற்கு மிகவும் துணையாக இருந்து சிறப்பான முறையில் எழுப்பப்பட்ட கோரிக்கைகள் 70% கோரிக்கைகளை இங்கேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் உதவி செய்து இங்கேயே தீர்வு கண்டிருக்கிறோம். அதற்கு தீர்வு காண்பது செய்வோம் என்று இல்லாமல் இந்த நாட்களுக்குள், இந்த நேரத்திற்குள், இந்த மாதத்திற்குள், இந்த நாட்களுக்குள் செய்து முடிப்போம் என்கிற அரசு அதிகாரிகளும் உறுதி அளித்திருக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் மிகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் செய்வதை நான் பார்த்தோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஒரே பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை கண்கூடாக பார்ப்பதை நான் பார்த்தோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய குறைகள் என்ன, அவருடைய பிரச்சனைகள் என்ன, அவர் வைக்கிற கோரிக்கைகள் என்ன என்பதை தீர்வு காண வேண்டும். தீர்வு காண்பது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து கண்காணித்து அது முடிகிற வரை இருக்க வேண்டும் என்று ஆணையத்து பணித்திருப்பதால் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். இன்னும் இருக்கிற மாவட்டங்களில் முடித்துவிட்டு நவம்பர் 27 சென்னையில் கடைசி மாவட்டமாக 38 மாவட்டங்களை சென்று முடித்து கள ஆய்வை முடித்து அதற்கான கொள்கை அளவில் எடுக்க வேண்டிய பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு பரிந்துரைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் எங்களுடைய துறையிலும் கொடுக்கிறோம். இதில் முக்கியமான ஒரு குறையாக இங்கே வந்தது கல்லறை தோட்டம் தான். அதற்கடுத்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டிடத்திற்கு தடையில்லா சான்றிதழ் என்பது முக்கியமாக வந்தது. குறிப்பாக பள்ளியில் பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களுக்கு நியமனம் பற்றிய பிரச்சனைகள் இருந்தது. அதை அதிகமாக கேட்டார்கள். அதனால கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறோம். இது ஒரு மாநகரம் என்பதால் மாநகரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமான ஒன்று சுத்தம் அதிகமாக இல்லை, பல்வேறு இடங்களில் சுகாதார கேடு இருக்கிறது என்பதாக இருந்தது. உடனே ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த சுகாதாரத்துறையினுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு உடனே இன்று மாலையே அதை போய் நீங்கள் பார்த்து அந்த இடத்தில் சுகாதார கேடு வராமல் பார்க்க வேண்டும் என்று சொல்லி செய்திருக்கிறார்கள். அதே போல பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற இடங்களில் பாதுகாப்பு கொடுப்பதற்கு காவல்துறையிடம் உடனே
நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்றே அந்த தீர்வை கண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய தொடர்ந்து கேள்வி இருந்த கேள்வி. பாதுகாப்பு இல்லாத இடம் பெரும்பான்மை சமூகத்திலிருந்து அந்த அச்சுறுத்தல் வருவது என்று சொல்லியிருக்கிறார்கள், வந்திருக்கதா சொல்றாங்க. அதை சொல்ல உடனே காவல்துறையிடம் சொன்னோம், உடனே பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு அதுல ஒரு 6 மனுக்கள் வந்தது. அந்த 6 மனுக்கு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த வழிபாட்டு தலங்கள், கபர்ஸ்தான் வழிபாட்டு தலங்களை விட கபர்ஸ்தானை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த இடத்துல கபர்ஸ்தான் இருக்கக்கூடாது, கலர் இருக்கக்கூடாது என்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதனாலே இது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்வதால் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி காவல்துறை சொல்லியிருக்கிறோம். காவல்துறை உடனே நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பள்ளி நியமனம் ஆசிரியர்களுக்கு தேவையில்லை அந்த மைனாரிட்டி ஸ்கூல்ல அப்படின்னு ஆனா அந்த ஸ்பெஷல் ஸ்கூல் நடத்துறாங்க இல்லையா, மைனாரிட்டியில ஒவ்வொரு மாவட்டத்துல 1-2 இருக்கு. அதுல அவங்களுக்கு டெட் வேணும்னு சொல்லி கமிஷனர் அங்க இந்த சிறப்பு கவனம் செலுத்தி அந்த ஸ்பெஷல் ஸ்கூல் சொல்றோம்ல, இந்த மாற்றுத்திறனாளி நுழைவு, அதற்கு இது தேவையில்லை, இதை கேட்க கூடாது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது அப்படி இருக்கிற இடத்துல இது மாதிரி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதை ஒரு பொதுவாக ஒரு அரசாணையை தனியாக போட்டால் அது உதவியாக இருக்கும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் ஒரு பரிந்துரையாக வைத்திருக்கோம். பொதுவா இருக்கிறத எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. அது மாற்றுத்திறனாளி இருப்பதால் அதை ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கணும். அதை அப்ளை பண்ணக்கூடாது என்பதை சொல்லியிருக்கோம். பல வருஷமும் ஆமா, அதாவது தமிழ்நாடு முழுக்கவே இதை பற்றிய ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. முதன்மை செயலாளர் அவர்கள், சீஃப் செக்ரட்டரி அவர்கள் இப்போ கூட ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. இன்று மாலை கூட ஒரு 4:30 மணிக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கிறது. ஊடக வழியாக அவர் பேச போறாரு. ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், இது முக்கியமான பிரச்சனை என்பதால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசு புறம்போக்கு நிலங்களை எடுத்து அதில் சிறுபான்மை மக்களுக்கு 2 ஏக்கர் அளவுக்கு ஒவ்வொரு இடத்திலும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். பல மாவட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டத்தில் நேற்று விருதுநகரில் சென்றோம், அங்கேயும் கொடுக்கப்பட்டு, இங்கும் அதற்கான செயல்பாடுகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனே அந்த அதிகாரியை கூப்பிட்டு இன்றைக்கு மாலையே போய் சர்வே பண்ணுங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்தந்த இடம் இருக்கு, அந்த இடத்தை கண்டுபிடிங்க, நீர்நிலை போக்கு இல்லாம மற்ற அரசு புறம்போக்கு இருக்கிறத கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிலுவையில் இருந்த இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த 5 வருஷம் 8 வருஷம் இருந்த நிலுவையில் இருந்த எல்லாவற்றுக்கும் உடனே தீர்வு காண்பதற்கு தக்க நடவடிக்கைகள் நாள் குறிப்பிட்டு டெட்லைன் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.